நல்ல நண்பனேசு என்னை என்றும் காப்பா, கைவிடாமலே காத்து நடத்துவா. கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கடந்ததெல்லாம் மறக்க செய்வா. வேதத்திலிருந்து வசனத்தின் மூலமாக என் நண்பன் யார் என்கின்ற ஒரு தலைப்புல நாம் இந்த வேத செய்தியை பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். தலைப்பு என்ன? என்னுடைய நண்பன் யார்? சரி சொல்ல. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, திருமணம் ஆனவர்களுக்கு கூட எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க. இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அது பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத யாருன்னா இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இல்ல. இப்போ இங்க ஒரு மனுஷன் கேட்கிறாரு, எடுத்தவங்க என்னோட கூட வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10:29. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்குள்ள வந்த பிறகு உங்க சிந்தைகளை சிதற விடாம கர்த்தருக்குள்ள அவருடைய வார்த்தை கூர்ந்து கவனிங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். இங்க லூக்கா 10:29 சொல்லுகிறது, ஆமென், இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. அவன் எந்த எண்ணத்துல ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டான் என்பதுக்குள்ள நம்ம போகல. நம்ம போகக்கூடிய அந்த சத்திய பாதை இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். என்ன கேட்கிறான்? ஐயா, எனக்கு பிறன் யார் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்கிறான். இந்த வார்த்தையை தமிழாக்கத்துல நம்ம டிரான்ஸ்லேஷன் செய்தோம்னா இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுகிறதுனா, என் நண்பன் யார். தமிழாக்கத்துல இதனுடைய அர்த்தம், என்னுடைய அந்த பிறன் என்கின்ற வார்த்தைக்கு என்னுடைய நண்பன் யார் என்கின்ற ஒரு பதம். இது ஆங்கில வேதாகமத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, who is my neighbor. ஹல்லேலூயா. அங்க வேதாகமத்துல லூக் chapter 10 and 29 வெர்ஷன். ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, and who is அதனுடைய பிற்பகுதியை சொல்றேன், he is my neighbor. அதாவது என் பக்கத்து வீட்டுக்காரன் யார். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆமா, வீட்டுக்காரர் யார்? உங்களுக்கு தெரியுமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை தெரியுமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை தெரியுமா? நான் பாஸ்டர் தூங்கி நினைச்சா அவங்க முகத்துல தான் பக்கத்துல தான் நாங்க முழிக்க போறோம். எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே எங்களுக்கு தெரியாதா பாஸ்டர்? இத்தனை முறை எங்களை கேட்கறீங்களா? ஏன் பேருக்கிட்ட போய் ஏசப்பா கேட்டா மாதிரி, என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, என்கிட்ட அன்பா இருக்கிறியான்னு கேட்ட மாதிரி கேட்கறீங்களே. எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட எப்படி இருக்கிறாங்க? இதுதான் இன்றைய செய்தி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யார் என்கின்ற அந்த ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல இதனுடைய தலைப்பை வைத்து பார்க்காமல் தமிழாக்கத்தினுடைய தலைப்பில் இருந்து என் நண்பன் யார் என்கின்ற தலைப்புல பார்க்க வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆமென். பிரைஸ். இங்க எடுத்தவங்க என்னோடு கூட வாசிங்க. ஏசாயா 41:8. சீக்கிரமா வாசிங்க. என்னமா? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, என் நண்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளே, சந்ததிகளே என்று சொல்லி கேட்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் அண்ட சராசரங்களை படைத்த கடவுள், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தாயுமாய் தகப்பனுமாய் அவன் எல்லாத்துக்கும் மேல ஒரு நண்பனாய் நம்மோடு கூட பழக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏசப்பா அன்பு நிறைந்தவர். ஆனால் அவர் நம்ம இடத்துல எப்படி அவன் வெளிப்படுறார் சொன்னா, ஒரு நண்பனாக இருக்க விரும்புறார். நம்ம எப்படி பழகிறோமோ அப்படிதாங்க தெய்வம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவாரு. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம அவர் மீது அன்புள்ளவர்களாய் அவரிடத்துல நல்லா பழகணும்னா, ஹல்லேலூயா, அவரும் நம்ம கிட்ட ஒரு நண்பனை போல பழகுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க சொல்றாருல்ல, ஆபிரகாமுக்கு அங்க சொல்றாருல்ல, ஆமென்,
அந்த லோத்துடைய அந்த சோதம் குமாரவை அழிக்கப்படுறதுக்கு அத்தனை சொல்றாரு, என் நண்பன் ஆகிய ஆபிரகாமுக்கு நான் சொல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். சொல்ல அப்போ உங்க பட்டணம், உங்க தேசம் ஒரு தீங்கை காண்கிறது என்று சொன்னா, முதல்ல இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல ஏசப்பா கூட பேசக்கூடிய, பழகக்கூடிய, அந்த தெய்வத்தோட நண்பர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லிட்டு தான் கர்த்தர் அந்த தேசத்துல தீங்க வர பண்ணுவார். சோதரம் ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஒரு எமோஷனலான செய்தி அல்ல, என்னுடைய நண்பன் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் எப்படி பழகணும், மற்றவங்க எப்படி என்கிட்ட பழகணும்னு விரும்புறாங்களோ அதே போல நான் அவர்கள்கிட்ட பழகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இயேசுப்பா ஆபிரகாம் கிட்ட உரிமையா சொல்றாரு, அவன் என் நண்பன். பிரைஸ் தி லார்ட். தேவன் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய நண்பன். பிரைஸ் தி லார்ட். ஏன் அவங்ககிட்ட நான் ஒரு காரியத்தை மறைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த தேசத்தை அழிக்க போகிறேன், அதை என் நண்பன் கிட்ட நான் என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன். இப்ப நண்பன் என்ன பண்றாரு, தூளும் சாம்பலும் ஆகிய நான் என் தேவனோடு பேச துணிந்தேன். அதை யோசிச்சு பாருங்க, தூளும் சம்பளம் ஆகிய. ஹல்லேலூயா. அதனால ஏசப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது. ஆமா, ஹல்லேலூயா. அவரை கஷ்டப்படுத்திட கூடாது. அங்கே ஒரு தாழ்மை. ஹல்லேலூயா. அவர் என்னதான் நம்மளை நண்பனா ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள இருக்கிற அந்த மகிமை, ஹல்லேலூயா, அவருடைய தேவனுடைய பிரசன்னம், அவருடைய அந்த ஸ்தானம், ராஜாதி ராஜா என்கின்ற அந்த ஸ்தானத்துக்குரிய மகிமையை செலுத்துறவங்களா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப எங்க வேதம் சொல்லுகிறது, யாக்கோபே ஆகிய ஆபிரகாமின் சந்ததியே. நம்ம ஹல்லேலூயா. இது மட்டுமா சொல்றாரு, நண்பர்களை குறித்த நிறைய காரியங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற அந்த செய்தியை மொத்தமா ஒரு முறை நம்ம வாசிச்சிட போறோம். ஆமென். 10:30 வாசியுமா. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி, என் பிறன் யார் என்று கேட்டான். இதற்கு இயேசப்பா பதில் சொல்றாரு. பாருங்க, எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 10:30 வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போயிட்டாங்க. அன்பு பிள்ளைகளே, இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, எருசலேமில் இருந்தவன் எங்கிருந்து எங்க போகிறான். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம அர்த்தம் பார்க்கணும்னா செய்தி அதிலே முடிஞ்சிடும். இருந்தாலும் சில காரியங்களை அப்படி என்ன பண்ணலாம், டச் பண்ணிட்டு அந்த வசனங்களை அப்படி போகலாம். எருசலேம் இவன் எங்க இருந்து போகிறான், எரிகோவுக்கு போகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த எருசலேம் என்றால் சமாதானத்தின் ஸ்தலம், சமாதானத்தின் தேசம். ஹல்லேலூயா. எருசலேம்னா என்னதுங்க, அமெரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். அமெரிக்கை ஒரு சமாதான ஸ்தலம். ஹல்லேலூயா. எருசலேம்னா என்னதுங்க, சமாதானத்தின் ஸ்தலம். எரிகோன்னா என்னதுங்க, பேரிச்சை பட்டணத்தின் மரப்பட்டணம். பேரிச்சை மரப்பட்டணம், அதாவது வாசனை நகரம். எரிகோன்னா என்னது, வாசனை நகரம். ஹல்லேலூயா. சரி, இங்க இருந்து அவன் எரிகோவுக்கு போக புறப்பட்டுக்கிறான். எரிகோவை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எரிகோ அடைக்கப்பட்ட ஒரு பட்டணம். எரிகோ அடைக்கப்பட்ட ஒரு பட்டணம். எது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு அடைக்கப்பட்ட ஒரு பட்டணம். இது யோசுவா காலத்துல துதியின் கோட்டையினால அந்த மதில் சுவரை அந்த என்ன பண்றாங்க, இடிந்து விழும்படியா கர்த்தர் அவங்களை நடத்தி கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அந்த எரிகோவை முதல் அவங்க சுதந்திரிக்கிறது, எரிகோவை தான் இஸ்ரவேல் ஜனங்க சுதந்திரிக்கிறாங்க. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இவனும் சமாதானத்தின் தேசத்தில் இருந்து அந்த வாசனை வீசக்கூடிய பேரிச்ச அந்த பட்டணத்திற்குள்ளாக சுதந்திரிக்க முடியாது. இவனும் போறான், வழியில கல்லறையில மாட்டிக்கிட்டான். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னையா அவன் கல்லறையில மாட்டது நல்லதா அப்படின்னு கேட்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் புறப்பட்டு போகிறான்.
இங்க வழியிலே அவன் கள்ளர்கள் பிடித்து எதை முதல்ல பிசாசு உருவானா வஸ்திரத்தை. ஐயா, நம்ம போட்டுட்டு இருக்கிற இந்த ஆடையில நீதியின் வெண்வஸ்திரம்னு வெளிப்படுத்தல சொல்றாரு. அல்லேலூயா. பிசாசுக்கு எது மேல கண்ணுன்னா தேவ பிள்ளையே நம்முடைய நீதி, அதாவது விசுவாசம் தான் நீதி. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப வெளிப்படுத்தல் சொல்லுகிறது நீதியின் என்ன பண்ணுவாங்க, சரீர அந்த வஸ்திரத்தை தரித்து கொள்வார்கள், நான் அவர்களுக்கு அவன் வெண் வஸ்திரத்தை தருவேன் சொல்றாரு. அது என்ன வெண் வஸ்திரம்னா இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அல்ல, நீதியாகிய. அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளின்படி அவருடைய வார்த்தைகளின்படி அவன் வாழ்ந்து அல்லேலூயா நீதியாய் இந்த பூமியில அவன் நடந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வெண் வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு நீதியின் வஸ்திரத்தை அவன் இந்த சத்துரு உருவி விடுகிறான். அந்த நீதி என்ன பண்றான், அவனை குத்துயிரும் குளையருமா விட்டுறான். சரி, அந்த இடத்துல பாருங்க, நல்லா பாருங்க, அங்க அதுல என்ன நடக்குது சம்பவம் பாத்தீங்கன்னா, அந்த 31 வாசிமா. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப யார் வருதுன்னா, அல்லேலூயா, ஒரு ஆசாரியன் வரார். ஒரு கண்காணிகன் வரார். இவர் பார்க்கிறாரு, நல்ல குத்துயிரும் கொல்லுயிரமா இருக்கிறான். அத அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய இவரு இப்படி விலகி அப்படி சுத்திட்டு போறாரு. இரண்டாவது யாருமா வருது, அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு ரெண்டு பேரும் பாக்குறாங்க, இவன் சூழ்நிலை பாக்குறாங்க. இப்ப இவனுக்கு என்னன்னாக்கா உயிர் போகிற ஒரு சூழ்நிலை. பக்கமாய் விலகி போனான். என்னவா, பக்கமா விலகி போயிட்டான். அதெல்லாம் பாத்துக்கங்க. ரெண்டு பேரும் தேவனுடைய ஆலயத்துல தேவனுக்கென்று ஆராதனை அவன் பலி செலுத்தக்கூடிய, தேவனை அவன் மகிமைப்படுத்தக்கூடிய, அவன் நல்ல ஒரு அவன் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாக நிற்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாக நிற்கக்கூடியவர்கள். ஆண்டவரே, இவங்களுடைய பாவங்களை மன்னிங்க, இவங்க காரியங்களை மாற்றுங்கன்னு சொல்லி இவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் பக்கமா விலகி போயிட்டாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, இப்ப மூணாவதா ஒருத்தர் வர்றாரு. சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. இப்ப யாருக்கு மனதுருகிறது, மனதுருக வேண்டிய ரெண்டு பேரும் விலகி போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இந்த சமாரியன் இவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தார். ஐயா, தேவனுடைய ஆலயத்துல பணிவிடை செய்யக்கூடியவர்கள், தேவனுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் அவனை கண்டு குத்துயிரும் குளையருமாய் இருக்கிறவனை கண்டு விலகி போனாங்க. ஆனால் இந்த சமாரியன் அல்லேலூயா அவனை கண்டு மனதுருகினானா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மனதுருக்கம் இந்த சமாரியனிடத்துல இருந்தது. இந்த சமாரியா என்கின்ற அந்த பொருளுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, காவல் மலை மற்றும் விழிப்பு என்ற அர்த்தம். சமாரியான என்னதுங்க, காவல் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த சமாரியன், அன்பு தேவ பிள்ளைகளை, இவனை குறித்து பார்க்கணும்னா இந்த சமாரியர்களை குறித்து முதல்ல பார்க்கணும். இந்த சமாரியர்கள் யார், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது முதல்ல நம்மளுக்கு தெரியணும். தெரிந்தாதான் இந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அல்லது பிரசங்கத்தினுடைய முழு சாராம்சம் புரிந்து கொள்ள முடியும். 2 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 17 24 இருந்து 28 வரைக்கும் பார்க்க போறோம். அதுல 24 வாசிங்க. அசிரியா ராஜா
பாபிலோனிலும் 5 ஜாதிகளை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இந்த தேசத்துல அவன் குடியேற்றுறான். நல்லா பார்த்து கொள்ளுங்க. பிரைஸ் சொல்ல வாசிங்க. சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினார். இவர்கள் சமாரியாவை சொந்தமாக அதை வளர்த்ததிலே குடியிருந்தார்கள். அவர்கள் அங்கே நல்ல சத்தமா வாசிக்குமா? எல்லாருக்கும் கேட்கணும் தான் உங்களை படிக்க சொல்றேன்னா நானே மைக்கில படிச்சிருவேன். அங்கே அவர்கள் குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார், சிலரை கொன்று போட்டது. அப்பொழுது ஜனங்கள் அசிரிய ராஜாவை நோக்கி ஜாதிகள் அறியாதபடியினால் அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொண்டு போடுகிறது என்று சொன்னார்கள். அதற்கு போதும். ஹல்லேலூயா. இது தேவன் அங்கே இந்த ஜனங்களை குடியேற்றினார். இந்த எருசலேமிலே யூதா என்பதான யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இல்லையா? அந்த 12 பிள்ளைகளை 2 பிரிக்கிறார், 2 தேசமா பிரிக்கிறார். ஒன்னு யூதா தேசம், இன்னொன்று இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்துல அவன் ஆகாப் என்பதான ஒரு ராஜா, அவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். அவன் யூதா தேசத்தை யோசபாத் அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவன் உள்ள போய் பார்த்தோம்னா அது அவங்களுக்கு நல்லா ஆழமா புரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் மேலோட்டமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த யேசபேல், இந்த ஆகாப் ராஜாவுடைய ராணி என்ன பண்றா? யேசபேல் விக்கிரக ஆராதனைகளை அவள் அந்த தேசத்திலே கொண்டு வருகிறாள். இந்த இஸ்ரவேல் தேசத்துல 430 என்ன பண்றாங்க? பொல்லாத தீர்க்கதரிசிகளை வைத்து, பொல்லாத அந்த பூஜாரிசாரிகளை வைத்து தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறாள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் அந்த தேசம், ஹல்லேலூயா, எந்த தேசம்? அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் இந்த யூதாவின் அகசியா இவங்க எல்லாம் அரசாண்டு வருகிற அந்த தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல இந்த அசிரியா ராஜா ஒரு காரியத்தை செய்கிறான். எப்பவுமே ஒரு யுத்தம் வந்ததுன்னா அந்த யுத்தத்துல ஒரு ஜெயிக்கிறாங்கன்னா ராஜாக்கள் அதுல இருக்க தேசத்தை குடி மாற்றுவாங்க. இவங்களுடைய பட்டணத்துல இருக்கிறவங்க கொண்டு போயிட்டு அங்க வைப்பாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மாத்துவாங்க. இது அந்த காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து நடக்கிறதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. காசால கூட இன்னைக்கு அப்படி மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது இல்லையா? குடி அமர்த்துவாங்க, மாத்தி மாத்தி அமர்த்துவாங்க. பிரைஸ் சொல்லலாம். அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த இடத்துல அப்படி போல இந்த அசிரியா ராஜா மாத்துறாரு. ஒரு 5 ஜாதிகளை கொண்டு வந்து அதுக்குள்ள வைக்கிறாரு. இந்த உன்னதமான தேவனுக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், அவர் என்ன விரும்புகிறார் என்பதை இந்த 5 ஜாதிகளும் தெரியாதபடியினால தங்களுடைய காரியங்களை அந்த தேசத்துல செய்யும் பொழுது கர்த்தர் அவன் கோபம் கொண்டவராக, ஹல்லேலூயா, அவன் கர்த்தர் கோபம் கொண்டவராக அங்கே என்ன பண்றாரு? சிங்கங்களை அனுப்பி அங்கே சிலரை கொன்று போடுகிறார். அவங்க பயந்து நடுங்கி, ஐயோ ராஜாவே, அசிரியா ராஜாவே, நீர் அந்த ஜாதிகளை கொண்டு வந்து இங்க வைத்து இங்க அந்த உன்னதமான தேவனுக்கு இவர்கள் செய்கிற காரியங்கள் அருவருப்பார்க்காதனால சிங்கத்தை அனுப்பி கொண்டு போடுறாரு. ஹல்லேலூயா. இப்ப ராஜா ஒரு முடிவு பண்றாரு. நான் என்ன பண்றேன்? வேட்டக்காரங்களை அனுப்புறேன்னு சொன்னாரா? பிரைஸ் சொல்லா. ஆசாரியர்களை, நாங்க அங்கிருந்து கொண்டு வந்தவங்கல்ல சில ஆசாரியர்களை அங்கே அனுப்பி, வாசிமா, ஆசாரியர்கள் ஒருவன் வந்து அவர்கள் அங்கே குடியிருக்கும்படி அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவுள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்கள் ஒருவன் பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஹல்லேலூயா. அப்போ தேசத்துல கொள்ளை நோய்களும் அநேக அழிவுகளும் ஆபத்துகளும் வருகிறதுனா ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுனாலதான். சொல்ல எத்தனை பேர் புரியுதுங்க?
அப்போ தேசத்துல பிரியமில்லாத காரியங்களை செய்வதனால கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா தம்முடைய ஊழியர்களை எழுப்பி தன்னுடைய ஆசாரியர்களை எழுப்பி அந்த தேசத்துக்குள்ளாக கடந்து சென்று தேவன் விரும்புகிற அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செய்து அதை ஏற்றுக்கொண்ட மனதுடையவர்கள் அந்த தேசத்துல இருப்பார்கள் என்று சொன்னால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் நிமித்தம் அந்த தேசத்தை அழிக்காமல் பாதுகாக்க தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ அன்பு தேவ பிள்ளைகள், இப்ப நம்ம வாழ்க்கையில சமாரியா, ஆமென், அந்த சமாரியர்களை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு படி பார்க்கணும்னா யோவான் 4வது அதிகாரம் 4ல இருந்து 9 வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாய் இருந்தது. சீஷர்கள் போஜனம் வாங்குவதற்காக ஊருக்குள்ள போயிருந்தாங்க. அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். பாருங்க, இந்த சமாரியாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த பட்டணத்துல ஏசப்பா போய் உட்கார்ந்து, ஆமென், அந்த பட்டணத்துல ஏசப்பா என்ன கேட்கிறாரு? ஒரு கிணத்து வண்டியில போய் உட்கார்றாரு. அந்த கிணத்துல தண்ணி மொள்ள வர்றாங்க. அந்த கிணறு யாருதுன்னா யாக்கோபுடையது. ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, இயேசுவுடைய குமாரன் யாக்கோபு. யாக்கோபு அந்த கிணறை வெட்டி கொடுக்கிறாரு. யோசேப்பு அதன் பக்கத்து ஊரை, அவன் அவருக்கு ஆசீர்வாதமா தேசமா பிரிச்சு கொடுக்கிறார் யோசேப்புக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இது முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் என்பதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதுல பிசாசு என்ன பண்ணிடுது? கொஞ்சம் கலையை விதைச்சுக்குது. தேவையில்லாத காரியங்களாம் கொண்டு வந்து ஒரு 5 காரியங்களை கொண்டு வந்து உள்ள வச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஒரு கலப்பு. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இந்த கலப்பு காரியங்கள் இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீ பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற, நீ அழைக்கப்பட்ட அழைப்புல சரியா ஓடணும். அல்லேலூயா. ஆமென். இரு மனம் உள்ளவன் எதிலும் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்ப 2 மனசு இருக்கக்கூடாது. அவன் 2 வாழ்க்கை இருக்கக்கூடாது. 2 எண்ணங்கள், 2 சிந்தைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த எலியா சொல்ற மாதிரி 1 ராஜாக்கள் 18ல சொல்வார் இல்லையா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தேவனால் பாகாலை பின்பற்று. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சுயாதீனத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார். உன்னை அடிமையா அழைக்கல. நீ சுயாதீனம் உள்ளவன், சுயாதீனம் உள்ளவன். அப்போ நீ எது நல்லது, எது கெட்டது என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, எது சரியானது, எது சத்தியம் என்பதை அறிந்து கொண்டால் அதுல நீ நிலைத்திருக்க பழகு. அல்லேலூயா. அவன் ஒரு செலக்டர் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு தெளிவான சிந்தை, ஒரு தெளிவான தேர்ந்தெடுத்தல். அவன் அப்ப இன்றைக்கு கர்த்தருக்குள்ளவா வந்துட்டு, அல்லேலூயா, ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? உலகத்துக்குள்ள ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாங்கெல்லாம் அல்லேலூயா அப்பதுல இருந்தே பிரைஸ் தி லார்ட் சில காரியங்கள்ல தெளிவான ஒரு ஓட்டம் ஓடக்கூடியவங்களா இன்னைக்கு. ஆனா நம்ம அநேகர் எப்படின்னாக்கா, நம்ம கர்த்தருக்குள்ள என்ன பண்றோம்? அநேகர் இந்த உலகத்துல கிறிஸ்தவங்க 2 வேஷம் போடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை அதை இன்றைக்கு கர்த்தர் வெறுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்? அரசாங்கத்துல சலுகை கிடைக்காது. அரசாங்க சலுகை நம்பி நம்ம பிள்ளைகளை பெற்றுக்கிட்டோம். சொல்லுங்க, நீங்க உழைச்சா உங்க பிள்ளைகளுக்கு கஞ்சி. பிரைஸ் தி லார்ட். அவங்க ஒரு 1000 ரூபாய், 1000, 2000 ரூபாயில நம்ம குடும்பம். அல்லேலூயா. நான் அதை குற்றப்படுத்தல அன்பு தேவ பிள்ளைகளை. அதற்காக நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைகளுக்கு பேரு கூட என்ன பண்ண மாட்டோம்? ஒரு கிறிஸ்தவ பேரை வைக்கிறதுக்கு அநேகருக்கு மனதில்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம பிள்ளை, நம்ம சபை பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அங்க கலப்பு. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெத்தவங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. பிள்ளைகளை மிடிலிஸ்டா வச்சிருப்பாங்க. மிடிலே அப்படியே நடுவுல வச்சுன்னு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இதுலயும் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, அதுலயும் கொஞ்சம் வச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. உறவுகள்லாம் விட்டு போயிடக்கூடாது. உறவுகள், ஆமா, ஒண்ணு இதுல கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்க புரியும்ன்றதுனாலதான் நானும் கொஞ்சம் மேலோட்டமா போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா.
இதுலயும் பார்க்கலாம் அதுலயும் பார்க்கலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு இல்ல, எலியா சொன்ன மாதிரி அல்லேலூயா. ஒரு தீர்மானம், நம்ம ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரு வாழ்க்கை. அது பரிசுத்தத்துக்கு கர்த்தர் அழைத்தால் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கொஞ்சமா தான் வருது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வைராகியம் முதல்ல நமக்கு இருக்கணுங்க. நமக்கு வைராகியம் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க எப்படி வைராகியமா எழும்புவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம வைராகியமா வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப இங்க நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்னா, உறவுகள் விட்டு போக கூடாதுன்றதுக்காக பிள்ளைகள் என்ன பண்றோம்? ஆமா, அப்படியே மெடில்ல வளர்ப்போம். அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. கர்த்தர் தெய்வம்னு சொல்லி நம்பிட்டோம், அவரை பின்பற்றி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நானே என் வீட்டாரை யாருக்கு தான் சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அவ்வளவுதான். ஆமென். இதை நம்ம சொல்றதுல, இதை நம்ம பிரபலப்படுத்துறதுல என்ன நமக்கு என்ன வைக்கும்? அல்லேலூயா. சரி, நேரம் சத்தியத்துக்கு போயிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ இங்கே இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவிடத்துல அவன் ஒரு காரியத்தை கேட்கிறார். அவர் தண்ணி கேட்டாரு, எனக்கு தாகத்துக்கு தான் ஆமென் என்றார். வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் என்றார். நல்லா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப யூதர்கள் சமாரியர்களோட கூட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. நான் நல்லா தெளிவா சொல்றேன். இந்த சமாரியா யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேல் ஜனங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் தேசம், இந்த சமாரியா எங்க இருக்குது? இஸ்ரவேல் தேசம் யூதா தேசத்துக்கு பக்கத்துல தான் இருக்குது. அல்ல ரெண்டும் ஜாயிண்ட் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க அவங்களோட கலகம் என்ன பண்ண மாட்டாங்களா? சம்பந்தம். யாருடைய பிள்ளைங்க? யாக்கோபுடைய பிள்ளைங்க. 12 பிள்ளைங்க இல்லையா? அதுல ஒரு 2 கோத்திரம் என்னவாயிடுச்சு? யூதா கோத்திரமா, இன்னும் ஒரு கோத்திரம் யூதா கோத்திரமா தனியா தெரியும். அதுக்கு ஒரு ராஜ்யம். யூதா கோத்திரத்துக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆமென் ஒரு கோத்திரமாக 10 கோத்திரங்கள் ஒன்னா சேர்ந்து இஸ்ரவேல் தேசமாக. அல்லேலூயா. இந்த இஸ்ரேல் தேசத்துலதான் இந்த சமாரியா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா இவங்க யாரு? இவங்க ஒரு தகப்பன் ஒரு தாயுடைய, ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு தகப்பனுடைய யாக்கோபுடைய பிள்ளைங்க. இவங்க யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா? யூதா எத்தனாவதா பிறந்தாரு? யாக்கோபுக்கு 4வதா பிறந்தாரு. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யூதா எத்தனாவதா பிறந்தாரு? 4வதா பிறந்தவரு தான் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மீதி இருக்கிற 11 பேரும் அவங்களை எப்படி பாக்குறாங்க? அவங்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்களாம். அல்லேலூயா. ஏன்? அதனுடைய ரகசியம். இந்த அசிரியா ராஜா இந்த பட்டணத்தை தீட்டுப்படுத்தும்படியாக, இந்த பட்டணத்துல தெய்வ பயம் அற்று போகும்படியாக, இந்த பட்டணத்துல தெய்வத்துக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் நடப்பிக்கும்படியாக மற்ற ஒரு 5 ஜாதிகளை கொண்டு வந்து உள்ளே அவர்கள் கலக்க வைத்து தேவனுக்கு அருவருப்பானவைகளை செய்ய வைத்து அவர்களை தேவனை விட்டு தூரப்படுத்தி வைத்திருந்தான் அசிரியா ராஜா. அதனால இந்த யூதர்கள் இது எங்களுக்கு விளக்கப்பட்டிருக்குதுப்பா, இந்த காரியங்களோட எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இவங்க அவங்களோட பேசுறதோ சாப்பிடுறதோ பெண் எடுக்கிறதோ பெண் கொடுக்கிறதோ விலகி இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப நேரடியா சப்ஜெக்டுக்குள்ள வர அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது அதான் அவ சொல்ற. அவ சொல்றா பாருங்க, எங்க முன்னோர்களாக தகப்பன் யாக்கோபு இந்த கிணத்தை எங்களுக்கு வெட்டி கொடுத்தாரு. ஏசப்பா என்ன சொல்றா? யாக்கோபு இந்த கிணத்தை எங்களுக்கு வெட்டி கொடுத்தாரு. யோசேப்போ இந்த கிணத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்படி எங்கள் முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த கிணத்துல நாங்க என்ன பண்றோம்? ஆமா, தண்ணி சுதந்திரிச்சிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எங்களோட கலக்க மாட்டீங்களே, நீங்க வந்து எங்க கிட்ட வந்து தண்ணி கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி அவள் கேட்கிறா. அல்லேலூயா. அதற்கு அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யூதர்களும் சமாரியர்களும் ஒன்று சம்பந்தம் கலக்காதவர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த பிறன் யார் என்கின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருக்கிறோம். சுத்தி போகாம நேரடியா நான் காரியத்துக்கு வருகிறேன். எனக்கு பிறன் யாருன்னு அவன் கேட்கிறான். அல்லேலூயா. ஆனா எனக்கு பிறன் யார் என்றால் என்னுடைய நண்பன் யார், என் பக்கத்து வீட்டுக்காரர் யார், இந்த ஒரு கேள்விதான் ஏசப்பா கிட்ட அவன் கேட்கிறான். இப்ப ஏசப்பாவும் இந்த நல்ல சமாரியன் மூலமாக அவனுக்கு ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்ற, ஒரு ரகசியத்தை ஓமையா சொல்ற. அல்லேலூயா. உனக்கு பிறன் யாருனாப்பா,
ஏன்னா இவன் நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தும்படி அவன் கேள்வி கேட்கிறான், வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆவிக்குரிய ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டார் நித்திய ஜீவனை குறித்து. இப்போ இவன் ரெண்டாவதா ஏசப்பா வீட்டுல ஏதாவது ஒரு காரியத்தை குற்றப்படுத்த முடியுமா, என்ன பண்றான், எனக்கு பிறன் யார், இவர் ரொம்ப அறிவாளி மாதிரி ஏசப்பா கிட்ட கேட்கிறாரு. இப்ப அதற்கும் ஏசப்பா என்ன பண்றாரு, அவன் வாயிலிருந்து அவனுடைய இருதயத்திலிருந்தே அவன் சிந்தையிலிருந்து வார்த்தையை பிடிங்க அவன் வாயிலே என்ன பண்ற வார்த்தைய வைக்கிறார். பிரைஸ் சொல்லார் அல்ல, எவ்வளவு பாருங்க நம்முடைய தேவன். அவன் கேட்ட கேள்விக்கு அவனே பதில் சொல்ல வைக்கிறார். இப்ப இவர் ஒரு ஊமையை சொல்லி அவங்ககிட்ட திருப்பி கேள்வி கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, எப்பா 3 பேர் வந்தாங்க, ஒருத்தன் ஆசாரியம் வந்தான், ஒரு லேவியர் இருந்தான். ஆமென். ஆசாரியனும் லேவியும் ஆரோனுடைய சந்ததி இல்லையா, இந்த லேவி கோத்திரத்துல இருந்து தான் தேவன் அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க 2 பேரையும். மீதி இருக்கிற 11 சந்ததிகள் இருக்கு இல்லையா, அவங்க இஸ்ரவேலர்களா இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் அவருடைய தெளிவாகிறார், ஆசாரியம் வருகிறான், லேவியன் வருகிறான், இவங்க தேவனுக்குன்னே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க. தேவனுடைய ஆலயத்தின் தேவனுடைய மனிதர்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று அவர்கள் பலி செலுத்தக்கூடிய ஆராதனை முறைமைகளை செய்வதற்கென்றே பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க. இப்ப இவங்க 2 பேருமே விலகி போயிட்டாங்க. இப்போ நீங்க தீட்டுன்னோ சம்பந்தம் கலக்க மாட்டேன்னோ அவங்களோட நான் பேச மாட்டேனோ அவங்களோட நான் எதுவும் செய்ய மாட்டேனோ விலகி இருக்கிறீங்களே உங்க சகோதரர்களோட, அல்லேலூயா, உங்க சகோதரர்களோட நீங்க விலக்கி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் சொல்றாரு. அந்த சமாரியன், அல்லேலூயா, அதுல தெய்வ பக்திக்குரியவங்க இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க, பரிசுத்தமான ஜீவியத்துல கர்த்தருக்கென்று சரியாய் பலி செலுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடவுளுக்கு பயந்த ஒரு நல்ல ஒரு சமாரியன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருவன் தான் அந்த பக்கமா வருகிறான். அவன் பார்த்து மனதுருகுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தான் மனதுருகி அவன் சொல்றான், பிரைஸ் சொல்லார், அல்லேலூயா. அந்த 2 பேரை விட இவனுடைய செயல்கள் எல்லாமே ஆண்டவர் அங்க காண்பிச்சு கொடுக்கிறார். இவன் என்ன பண்றான், சுய வாகனத்துல என்னவா தன் சுய வாகனத்துல ஏற்றிக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். எண்ணெயும் திராட்சரசத்தை வார்த்து அந்த காயங்களுக்கு கட்டு போடுகிறான். இவரு நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு நம்ம சக மனிதர்களை நேசிக்கிறது இல்ல, சக உறவுகளை நேசிக்கிறது இல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவம் எங்க போகுதுன்னே தெரியல. பிரைஸ் சொல்லார், அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று அன்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இங்க நம்முடைய தேசத்தாருக்குள் தங்களுடைய வேறு சமுதாய பிரிவினர்கள் யாரை பிறனாக பார்க்க வேண்டும் என தெரியல. ஆசாரியனும் போதகரும் மூப்பர் யாவரும் என்ன பண்ணாங்க, பிறனாக கருத முடியும். ஆனா தங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள என்ன பண்றாங்க, சடங்காச்சாரன்றதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இன்றைக்கு சடங்காச்சாரியங்கள், ஆண்டவர் சடங்காச்சாரத்துக்குள்ள நம்மள இருக்க சொல்லல, அன்பின் பிரமாணத்துக்குள்ளதான் நம்மள இருக்க சொல்லி இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்று அனுபவிப்பதற்கு நம்மள பரிசுத்த வாசஸ்தலமா நிறுத்தி இருக்கிறார். நம்ம வழியா எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ள எத்தனை பேர் வராங்க, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீ காயப்பட்டு இருந்த, குத்துயிரும் கொலையுருமா இருந்த, பாவத்தில் இருந்த, சாபத்தில் இருந்த, வியாதியில் இருந்த, பிசாசின் பிடியில் இருந்த, நான் உன்னை மனதுருகி ஒரு நல்ல சமாரியனாக நான் உனக்கு மனதுருகி உன் காயங்களை கட்டி உனக்கு எண்ணெய் பூசி உன்னை என் சுய வாகனமாகிய என்னுடைய சபைக்குள்ளாக உன்னை கொண்டு போயிட்டு சத்திரத்துக்குள்ளாக நான் சேர்த்து கொண்டு உன்னை நான் ஆட்சி தேற்றி கொண்டு இருக்கும் பொழுது நீ இந்த உலகத்தில் இந்த சூழ்நிலையில குத்துயிரமாய் குலையுரமாய் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கிறாய், அதை எதிர்பார்க்கிறார். மற்றவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆமென், அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்களோட எப்படி இருக்கிறோம், பிரைஸ் சொல்லார், வம்புல இருக்கிறோமா, அன்புல இருக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டா தெரியும் நம்ம சாட்சி. சிஸ்டர் எப்படி இருப்பாங்க, ஐயோ அவங்களா வாயை திறந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சிஸ்டர், அல்லேலூயா. அப்படி தேவ பிள்ளைகள் பேர் எடுக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அவங்க இருக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியாதா நாங்க ஏங்குவோம். ஏன்னா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைங்க அவ்வளவு எங்க இருதயத்துக்கு ஏற்றதா, அவ்வளவு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா அவங்க வாயிலிருந்து வரும். இருக்கீங்களா, அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் அருகில் இருக்கிறவர்கள் யார், சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன் புள்ள எப்படி இருக்கான்னு நான் சொல்றேன், அவன் நண்பர்கள் யாருன்னு சொல்லணுவாங்க. ஒரு காலத்துல பழமொழி அப்படிதானே சொல்லுவாங்க, அவன் ஃப்ரெண்ட் யார் சொல்லுப்பா, உன் புள்ள என்ன நேரத்தில் இருக்கான்னு நான் சொல்றேன். ஆனா இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் ஃப்ரெண்டு யாருங்க, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
வெரி குட். காகம் தட்டுங்க. எதுக்கு? கரெக்டா பதில் சொன்னதுக்கு. செல்போன் இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆகி போச்சு. பிள்ளைங்களுக்கு எப்ப செல்போன் ஃப்ரெண்ட் ஆச்சோ அப்பவே நல்ல நட்பெல்லாம் போயிருச்சு. அல்லேலூயா. அன்பு தம்பி பிள்ளைகளை, ஆமென். இன்னைக்கு செல்போன் ஃப்ரெண்டு. செல்போன் நல்லதையா கத்து கொடுக்குது? நல்லதை கத்து கொடுக்குதுங்க. அதுல பைபிள் இருக்குது, நல்ல அருமையான ஏசப்பாவுடைய பாடல்கள் இருக்குது, நல்ல வசனங்கள் இருக்கு. டிபில எடுத்து வைக்கலாம், டெய்லி ஒரு செய்தி எடுத்து வைக்கலாம், ஒரு பாட்டை எடுத்து வைக்கலாம். 10 பேருக்கு அதுல ஆசீர்வாதமா மனம் உடைஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு ஒரு பாடலை கேட்டா அப்படியே மனம் என்ன பண்ணுவாங்க? குளிர்வாங்க உங்க டிபியை பார்க்கும் பொழுது. ஆனா பிள்ளைங்க அதையா வைக்கிறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். பைக்கை தூக்கின்னு வந்து வச்சுக்கிறாங்க, என்னென்னத்தையோ தூக்கின்னு வந்து டிபியில வச்சுக்கிறாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. செல்போன் தான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்குது. செல்போன் ஃப்ரெண்டா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா? சொல்லுங்க. வாழ்க்கை நல்லா இருக்காது. கர்த்தருக்கு சோதனை. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆகவே தான் நான் தெளிவாய் சொல்லுகிறேன். அங்க வேதம் சொல்லுகிற இதுவும் கூட யோவான் 8ஆம் அதிகாரம் 48. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதமாக சமாரியன் என்றும், உண்மை சமாரியனும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே, இயேசு கிறிஸ்துவை சமாரியன் என்று அவர்கள் சொல்றாங்க. யூத குலத்தின் மரபுல வந்தவன். அல்லேலூயா. தாவீதின் வழி மரபுல, அல்லேலூயா, மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட அருமையான தாயார் மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்புடைய வம்ச வழியில ஒரு கணவனால் அல்ல, தேவ தூதனாலே இந்த பூமியில வந்தார். ஆனா வம்ச வழி யாருதான்? யூதாவுடைய நல்ல யூதருடைய வழியில, தாவீதுடைய வழியில நல்ல ஒரு அவர் அரச குடும்பத்துல தான் வர்றாரு. அப்போ இவர் யூதராய் இந்த யூத குலத்துல அவர் பிறந்திருந்தோம். இவங்க என்ன சொல்றாங்க? அல்லேலூயா, சமாரியர் என்று சொல்றாங்க. ஏன்? அவர்கள் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உபதேசம் எல்லாம் பிதாவை குறித்தது, டோரா 5 ஆகம புத்தகங்களை குறித்தது, நியாய பிரமாணத்தை குறித்தது. இயேசு கிறிஸ்து ஒரு புதிய போதகத்தை கொடுக்கிறார். அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஐயா, நீங்க நீதியை நிறைவேற்றுகிறோம், தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்கின்ற பெயர்ல குத்துயிரும் கொலையுமாய் ஒருவன் கிடக்கிறான். அவனுக்கு அவன் காயம் கட்டாம, எண்ணெய் பூசாம, அவனை பராமரிக்காம, அவனை காப்பாற்ற முற்படாம, அவனை விட்டு பக்கமாய் விலகி போகிற ஆசாரியனை போல, லேவியனை போல அவன் இல்லாம இந்த நல்ல சமாரியனை போல நீங்கள் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய ஒரு கற்பனையை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பின் பிரமாணத்தை கொடுக்கிறார். எது முக்கியம் என்பதை அங்க காண்பிச்சு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்பதான் இவங்க சொல்றாங்க, நீர் சமாரியன். என்னவா? உடனே இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசலன்னா, இவங்க ஏத்த மாதிரி உபதேசம் பண்ணலன்னா, அந்த பாஸ்டர் சும்மா திட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த பாஸ்டர் ஆமா அப்படி இப்படின்னுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கவும் சில பேருக்கு ஏற்றுக்காது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. 8:40 அப்பொழுது யூதர்கள் அவர் சொல்றாங்க. அதுல 8:53 இருந்து 58 சொல்றது, உங்கள் பிதாவாகி ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசிரியர் தான் கண்டு களி கூர்ந்தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, எப்பா நீங்க உங்க பிதா ஆபிரகாம் சொல்றீங்க, ஆபிரகாம் யார்கிட்ட ஜெபம் பண்ணான்னா என்கிட்ட நான் பண்ண, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இருக்கிறேன். என்னவா? ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரே கோபம். ஏன்னா இவங்க நியாயபிரமாணத்தை உரியவங்க. இவருக்கு 50 வயசு ஆகல. இவரு ஆபிரகாமை அவன் என்ன பண்றாரு? என் நாளுக்கான ஆசையா தான் கண்டு களி கொண்டான்னு சொல்றாரு. உங்களுக்கு 50 வயசு கூட ஆகலையே. அவன் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த உலகம் நினைக்கிறது ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாருன்னு. ஆமென். இந்த உலகத்தை உண்டாக்கினது அவர் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்க? இந்த உலகத்தை அவருக்கென்று, அவர் மூலமாக, அவரால் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவருக்குன்னு உண்டாக்கப்பட்டது எல்லாமே. மனுஷர்களா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தர் அவருக்காகவே உருவாக்கினார். உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப அவரை மகிமைப்படுத்த இவர்களுக்கு மனதில்லாமல் அவருடைய உபதேசத்தை வெறுத்தபடியினால அவரை சமாரியன் என்று சாடினார்கள். அல்லேலூயா. ஆனாலும் அங்க பாருங்க, ஏசாயா 53:3 சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாய் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இவர் ஒரு புதிய ஒரு உபதேசத்தை கொடுக்கிறாருப்பா. இது அன்பின் பிரமாணமாய் கொடுக்கிறாருப்பா. அந்த நியாய பிரமாணத்தை இவங்க கை கொள்ளல. அதனால புதிய பிரமாணத்தை, அன்பின் பிரமாணத்தை ஏசப்பா கொடுக்கிறாரு. இந்த அன்பின் பிரமாணத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், இவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவரை அசட்டை செய்தார்களாம். அல்லேலூயா. என்ன பண்ணாங்களாம்?
அசட்டை செய்தார்களாம். ஆமென். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆமென், அதுல 4-5 வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சினிமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய வேதங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் சுகமாகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அவர் தேவனால பாதிக்கப்பட்டாரு, தேவனால் அடிக்கப்பட்டாரு அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அவன் நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய மீறுதல் நிமித்தம், அல்லேலூயா, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அங்க வேதம் சொல்லுகிறது லூக்கா 10:31, பின்பு சமாரியன் ஒருவன், அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. அல்லேலூயா. ஏன் நான் அடிக்கப்பட வேண்டியதுல இயேசு அடிக்கப்பட்டார்னா, அவர் அவன் மனுக்குலத்தின் மீது மனதுருகினார். அல்லேலூயா. ஐயோ, இந்த ஜனங்க பாவம், இவங்க அறியாமையில இவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க, இவர்களை நாம் விடுதலை பண்ண வேண்டாமோ என்று சொல்லி அந்த மனதுருக்கத்தை தெய்வம் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த அன்பை தெய்வம் வெளிப்படுத்தினார். அந்த அன்பை வெளிப்படுத்தினால குத்துயிரும் குளிருமாய் இருந்த அவனை, அல்லேலூயா, மீட்டு கொண்டு வந்து அவன் காயம் கட்டி சத்திரத்துல கொண்டு வந்து அவனை பராமரித்தார். அல்லேலூயா. அப்படி வந்து சேர்ந்தவங்க தான் சபையில நம்ம எல்லாம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் கொண்டு வந்து சபையில உட்கார வச்சிருக்கிறார். எங்கெங்கயோ எப்படியோ காயப்பட்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு, அல்லேலூயா, ஆமென், நமக்கு ஆறுதல் இல்லாம இருந்த நம்ம மேல மனதுருகி தெய்வம் நம்மளை ரட்சித்து கொண்டு வந்து அவருடைய சபையில சத்திரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. நம்ம இங்க வைத்து மகிழ்ச்சியாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த ஸ்தலத்துல ஆட்சி தேற்றப்படுகிற நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறவங்களா இருக்கிறோம்? ஆமென். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ரோமர் 5:6, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காக மரித்தாராம். நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமென். என் நண்பன் யார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையான ஒரு நண்பன் சொன்னா, அவன் வேதம் சொல்லுகிறது, நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் மேலான அன்பு எதுவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு நண்பனா நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும், உயிரை கொடுக்கக்கூடிய நண்பனா இருக்கணும். இன்னைக்கு நண்பர்களா எப்படி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நண்பர்களா எப்படி தூத்தி திரிகிறாங்களா? வசனம் நான் சொல்லல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தூத்தி திரிகிற நண்பர்கள் தான் நிறைய இருக்கிறாங்களாம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, அங்க வேதம் எடுத்து வாசிச்சு பாருங்க. என்னோட கூட இந்த நண்பர்களையும் கொஞ்சம் காண்பிச்சு கொடுத்துறேன். ஏசப்பா நல்ல நண்பன் என்பதை நீங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவன் இந்த பூமியில உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்டா இருக்கணும். அல்லேலூயா. செலக்டட் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நண்பர்கள் என்ன பண்றாங்க? தப்பு தண்டை பண்றதுக்கு என்ன பண்றாங்க? வழிவகுக்கிறாங்க. வாலிப பசங்கள, உங்க அப்பா பார்த்துட்டே இருக்கிறாரா, உங்க அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்களா, போடா வாடா சினிமாவுக்கு போலாம், வாடா சினிமாவுக்கு போலாம், வாடா பீச்சுக்கு போலாம், வாடா, ஆமா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். இன்னைக்கு நண்பர்கள் அவன் அவங்க அதை தப்பு உணரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவங்களே என்ன பண்றாங்க? சேர்த்து அவங்களோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறாங்க. அன்பு தேவ, அப்படிப்பட்ட நண்பர்கள் பெருகி இருக்கிறது. அவன் வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 33:11, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு பேசினாராம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த சிநேகிதன் யார் என்று சொன்னா, அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் அவன் மனிதர்களோட கூட அவ்வளவு நட்புறவுல இருந்தாராம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் நண்பன் ஆபிரகாம், அவனுக்கு நான் ரகசியத்தை மறைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்போ இங்க சொல்றாரு, வாசிங்க, யாத்திராகமம் 33:11, ஒருவன் தன் சிநேகிதரோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நண்பன் கூட பேசுறது போல ஆண்டவர் மோசை கூட பேசினாராம். அப்போ எதுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார் பாருங்க, மோசைக்கும் தேவனுக்கும் அந்த உறவை நட்புக்கு இலக்கணமாய். நண்பர்களுக்குள்ள ஒளிவு மறைவுகள் இருக்காது. அல்லேலூயா. நாங்களா அப்போ நல்ல நண்பர்கள் எங்களுக்கு இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, எனக்கெல்லாம் உடம்பு முடியாம போகும் பொழுது, ரொம்ப அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 வருஷத்துக்கு அப்புறம் பஸ்ல போகும் பொழுது மறுபடியும் அதே போல பெக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டேன், விழுந்துட்டேன். உடனே என் நண்பர்கள் பஸ்ஸை நிறுத்தி
டீ கடைக்கு ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு ஓடுறாங்க. கண்ணுல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் இன்னொரு ஒரு நண்பன் என்ன பண்றாரு, எச்ச தொட்டி என் நாக்குல தடவுறாரு. ஹல்லேலூயா. எப்படியாவது நண்பன் உயிரோட வந்துடணும். இதாங்க அன்பு. ஹல்லேலூயா. இங்கதான் இருக்காப்புல, ஏச்சுக்குள்ள இருக்காப்புல, சிவான்னு சொல்லிட்டு அந்த திரும்பொழுது அந்த இடத்துல இருக்காப்புல நண்பர்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை ஏன் சொல்றேன்னா, நட்பு என்பது உயிரை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். ஹல்லேலூயா. நட்பு என்பது நமக்காக எதையும் செய்யக்கூடியதா இருக்கணும். நட்பு என்பது ஹல்லேலூயா நம்மை விட்டு கொடுக்காததா இருக்கணுங்க. அப்படிப்பட்ட நட்புகள் அல்லேலூயா அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு இருக்கு. ஆனால் என்ன, இன்னைக்கு எல்லாம் மனைவி பிள்ளைங்க குடும்பமும் ஆனதுனால கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். ஆனா அந்த ஆதியில இருந்த அன்பு ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. இப்படிப்பட்ட நல்ல நட்புகளை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும். உயிரை கொடுக்கக்கூடிய நட்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா நட்புகள் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை முகமுகமாய் பேசினாராம். 2 நாளாகமம் 20:7 சொல்லுகிறது, இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு உன் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு நேர் கொடுத்தீரு. அல்லேலூயா. நல்ல ஈவுகளை கொடுக்கக்கூடியது நட்பு இருந்ததுன்னா நண்பனுக்கு என்ன பண்ணுவாங்க, பெஸ்டா கிஃப்ட் கொடுப்பாங்க தெரியுமா. அதுதான் நட்பு. அல்லேலூயா. நட்புக்கு இலக்கணம் இல்லையா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 20:7 இந்த தேசத்தின் குடிகளை துரத்தி ஆபிரகாமின் சந்ததி, உன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு அதை கொடுத்தீரு. இப்போ சில நட்பு இருக்குது. யோபுக்குள்ள வரலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோபு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. சில நட்புகள் இருக்குது. நீங்க நட்புகளை அடையாளம் கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்க நட்பு உங்களை தவறான பாதையில நடத்துதா அல்ல ஜீவ பாதையில நடத்துதா? ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ள நடத்துதா அந்த ஹெவன் பரலோகத்துக்கு நேரம் நடத்துதா? அது உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நட்பா, சிநேகமா, அல்லது உங்களுடைய ஜீவனை நரக ஆக்கணைக்குள்ள கொண்டு போகிறத நட்பா? இந்த நட்பை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க நட்புன்ற பேர்ல சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. நட்புன்ற பேர்ல சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நட்புனா என்னங்க, உயிரை கொடுக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நான் மரித்தாலும் என் நண்பன் என் நண்பி நான் மறிக்க கூடாதுன்னு நினைக்கிறதா உண்மையான அன்பு. ஆனா இன்னைக்கு வாலிப பசங்க என்ன பண்றாங்க, கூட்டு போறாங்க, நல்லா சுத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க, கூட்டுக்கு ஒரு மாத்திரையை போட்டு சீரழிச்சு அமைச்சிடுறாங்க. இது பேர் நட்பா? ஹல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம் நட்பு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிழல் கூட மேல படாத அளவுக்கு நட்பு இருந்தது. அப்படிப்பட்ட நட்புகள் இருந்தது. இன்றைக்கும் இருக்கலாம், தெரியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க வேதம் யோபு சொல்லுது, இவங்க நட்பு பாருங்க. 2:11 யோபுடைய 3 சிநேகிதரும் எலிபாசும் யோபுக்கு நேரிட்ட தீங்கை கேள்விப்பட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நேரம் இல்ல, அதனால நான் வேகமா நானே சொல்லிடுறேன். யோபுக்கு பெரிய ஒரு சோகம் இல்லையா, பயங்கர ஒரு இழப்பு. அவனுடைய எல்லா ஆஸ்திகளை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், வீடு வாசலை இழந்தான், சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். சாம்பல்ல போய் உட்காந்துட்டு இப்ப ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி போட்டுட்டு இருக்கான். சீலையும் தண்ணீர் என்ன பண்றான், சுரண்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ இவனுக்கு ஆறுதல் சொல்லும்படிதான் புறப்பட்டு வர்றாங்க. அது சொன்னாங்களா? சில பேர் அப்படிதாங்க, நட்புன்னு இருப்பாங்க, நீயே நொந்து போய் உக்காந்துட்டு இருப்ப, அப்பதான் அப்படியே அந்த வெந்த பொண்ணுல வேலை பச்சுவாங்க பேரு, அந்த மாதிரி அப்பதான் குத்துவாங்க. அப்படியே வார்த்தையிலேயே குத்துவாங்க. எப்ப தெரியுமா குத்துவாங்க? நீ நல்லா இருக்கும்போது உன்னை குத்தி குத்தி பேச மாட்டாங்க. கொஞ்சம் கெட்டுட்டீங்கன்னா, கொஞ்சம் தாழ்ந்துட்டீங்கன்னா, கொஞ்சம் அப்படி இறங்கிட்டீங்கன்னா, அப்பதான் அவங்க உன்னை பேசுற விதங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் இந்த யோபுடைய நண்பர்கள் வந்தாங்க, ஆறுதல் சொல்லதான் வந்தாங்க. ஆனா அவங்க ஆறுதல் சொன்னாங்களான்னு பார்த்தா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அங்க யோபு சொல்றாரு பாருங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு. யோபு 16:20 வாசிமா. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் நண்பர்கள் என்ன பண்றாங்க? யாரும் ஒருத்தர் முதல் வாசிக்கிறவங்க வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, யோபுக்கு அமைஞ்ச ஃப்ரெண்டுகளை பாருங்க, என்னவா பரியாசம் பண்ற ஒரு ஃப்ரெண்டுங்க. ஹல்லேலூயா.
அவன் நல்ல கும்பலா போயிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. நீ திடீர்னு ஒரு லாரி உங்களை சேர்த்து அடிக்கிட்டுமே உழுந்து சிரிப்பானுங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்டுங்க தான் இன்னைக்கு அவன் நிறைய பிள்ளைகளோட கூட இருக்கிறது. நீ ஒரு குழியில விழுந்துட்டு நான் உனக்கு கையை பிடிச்சு தூக்குறது தான் உண்மையான நட்பு. உண்மையா இல்லையா? இன்னைக்கு சில நட்புகள் இருக்கு. ஒருத்தன் ஆத்துல அடிச்சுட்டு போனான்னா அவனை காப்பாத்துறான்னு 3 பேர் போய் செத்து போற நட்பெல்லாம் நம்ம டிவியில பாக்குறோம். அல்லேலூயா. நண்பனை காப்பாத்தணும் உயிரை கொடுக்குற நட்பு ஒரு பக்கம் இருக்குது, பரியாசம் பண்ற ஒரு நட்பும் கூடவே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் யோபு 19:14-19 வசனத்தை வாசிங்க. என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். வாசிமா 14-19 2 வசனம். யோபு 19 என் பந்து ஜனங்கள் என் சிநேகிதரனை மறந்து விட்டார்கள். என் சிநேகிதர்கள் என்ன பண்ணிட்டாங்களா? 19 வாசிமா. என் பிராண சிநேகிதனும் எல்லாரும் என்ன வெறுக்கிறார்கள். ஏன்? அன்னைக்கு நான் நல்லா இருந்தேன், இப்ப நல்லா இல்லை. ஏங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது உங்க கூட இருக்கிறவங்களா உண்மையான நட்பு இல்ல. நான் முதல்ல நல்லா சொல்லித்தரேன், புரிஞ்சுக்குங்க. என் நண்பன் யாரு? நாம ஒரு கேள்வி ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, நல்ல சமாரியனை காண்பிச்சு கொடுக்கிறார். எப்பா? பிரைஸ் சொல்ல. ஹல்லேலூயா. உன்னுடைய நண்பர்கள் உயர் பதவியில் இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக வேணாலும் இருக்கலாம். அவன் நீ நல்லா இருக்கிற வரைக்கும், அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. எப்போ நீ தாழ்ந்து போகிறாயோ, எப்போ நீ விழுந்து போகிறாயோ, அப்பொழுது உன் கூட வந்து நின்று உன்னை தூக்கி விட எவன் ஒருத்தன் கையை கொடுக்குறான், உன்னை தூக்கி விடுறானோ அவன் தான் உண்மையான நட்பு. அவன் தான் உண்மையான உன் மீது ஒரு அன்பு வைத்திருக்கிறவன். அல்லேலூயா. அவன் தான் நல்ல சமாரியவன். அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு தேவ பிள்ளைகளை, யோபு சொல்றாரு, என் பகைஞனை என்ன பகைக்கிறாங்க. அல்லேலூயா. என்னவா? என் சிநேகிதரனை மறந்துட்டாங்கயா, அவங்க என்னை விரோதிக்கிறார்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, என்னை பகைக்கிறார்கள் சொல்றாரு, என்னை மறந்துட்டாங்கன்றாரு. அப்போ நட்பு மறக்கக்கூடிய ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா ஒரு நட்பு இருக்குது, உங்களுக்கு அந்த நட்பை நான் காண்பிச்சு கொடுக்க விரும்புறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்க வேதம் சொல்லுகிறது, எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 17:17. எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான். 18:24 வாசிங்க. சகோதரிகளும் அதிகமாய் சிநேகிக்கிறவனும் உண்டு. அண்ணன் தம்பிகளை விட அதிகமா அவன் உயிருக்கு கொடுக்கக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க காண்பிக்கிறாரு. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளை, அவன் பிரைஸ் சொல்லாதீங்க. யோவான் 15:3 சீக்கிரமா வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற 15:13 கரெக்ட் தான் வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றும் இல்லப்பா. இப்ப சொல்லுங்க, ஜீவனை கொடுப்பதுதான் இருக்கலே பெரிய அன்பு. ஒருத்தன் தன் நண்பனுக்காக உயிரியம் கொடுக்க வராம பார்த்தீங்களா, அதுதான் இருக்கலே பெரிய அன்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இங்க வேதம் சொல்லுகிறது, லூக்கா 16:9, அநீதியான உலக பொருட்களினாலே உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். யோவான் 15:15 சொல்லுகிறார், நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை, என் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சொல்றாரா? சீஷர்கிட்ட, நீங்க என் ஊழியக்காரங்க நான் சொல்லலப்பா, என்னை விசுவாச கூட்டம் நான் சொல்லலப்பா, நான் உங்களை என்னுடைய சிநேகிதி என்று சொல்லுகிறேன். கண்ணு கத்தரை சொல்றேன் பண்ணுங்க. ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க உங்க தேவைகளை மாத்திரமல்ல, உங்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாத்தையும் மனமிட்டு பேச நல்ல ஒரு நண்பனாய் அங்க இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. மனமிட்டு பேச. இன்னைக்கு உலகத்துல போய் சொன்னீங்கன்னா, யோபுடைய நண்பர்கள் தூத்துன மாதிரி, பரியாசம் பண்ண மாதிரி என்ன பண்ணுவாங்க?
தூத்துவோம் பரியாசம் பண்ணவதான் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உண்மையான நண்பர்களை செலக்ட் பண்ண தேர்ந்தெடுக்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அன்பு தேவ பிள்ளைகளை, ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பை விட மேலான ஒரு அன்பு இல்லை. நான் உங்களுக்காக என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன்ப்பா. நான் உங்களை என்னுடைய ஊழியக்காரிங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் உங்களை என்னுடைய அல்லேலூயா சிநேகிதன், என்னுடைய சிநேகிதி என்று சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இதை விட அவன் இன்னும் ஒரு காரியங்கள் உண்டு. யோனத்தானும் தாவீதும் பிரைஸ் சொல்லார் அல்லேலூயா உயிர் சிநேகிதர்கள். அல்லேலூயா. யோனத்தானும் தாவீதும் அவ்வளவு நெருக்கமான உயிர் சிநேகிதர்கள். அப்படிப்பட்ட அவன் அன்போ இந்த பூமியில இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. அப்பாவை பகைச்சுக்கிட்டு நண்பனை காப்பாத்துற ஒரு அன்பு. அல்லேலூயா. நண்பனுக்காக அவன் தகப்பனை தான் கையில ஆண்டவர் 3 முறை ஒப்பு கொடுத்தோம். அந்த தகப்பனை கொல்லாமல் விட்டு அவர் தலைமையில இருக்கிற அபிஷேகத்தை நான் கனப்படுத்துவேன் சொல்லி தாவீது அவர் என்ன பண்ணாரு? கொல்லாம விட்ட அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இன்றைக்கும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவன் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக அவன் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து நம்ம மேல அன்பு வச்சார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க போறீங்க, இந்த அவன் நல்ல சமாரியனை போல குத்துயிரும் குலையுமா இன்றைக்கு பிசாசனால பீடிக்கப்பட்டு அவன் வியாதி பலவீனங்களோடு கூட இன்றைக்கு பிழைக்க மாட்டனா என்ற பயத்தோட இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க கிட்ட போயிட்டு இயேசுடைய அன்பை சொல்லி அவங்களை அவன் தூக்கி எடுத்து நிறுத்துகிற ஒரு அன்பை கர்த்தர் இன்றைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆறுதலை சொல்லக்கூடிய, தைரியப்படுத்தக்கூடிய, நல்ல வார்த்தைகளை மற்றவர்களிடத்துல சொல்லக்கூடிய ஒரு அன்பை இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு யார் எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து இன்னைக்கு உங்களோட கூட பாடுகளை அனுபவிக்க உங்களோட நிக்கிறாங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. மோசே அவன் அரண்மனையில அவன் அரண்மனையில வளர்ந்த பொழுதிலும் அவனுக்கு அந்த ராஜ மேன்மை இருந்த பொழுதிலும் அவன் அந்த எகிப்தின் சமஸ்த எகிப்துக்கும் அவன் என்ன பண்ணி பார்வோனாய் நம்மை இருப்பதை காட்டிலும் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை காட்டிலும் அவன் எங்க வந்தான் தெரியுமா? எங்க வந்தானா? தன் ஜனங்களோட அல்லேலூயா பாடுகளை அனுபவிக்கும்படி இறங்கி வந்தானா. அது எல்லாத்தையும் அந்த மேன்மையெல்லாம் விட்டுட்டு, அந்த ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து தன் ஜனங்களோட பாடுகளை அனுபவிக்க அவன் தெரிந்து கொண்டானா. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவன்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அநேகரை குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம், அநேகரை காயப்படுத்திட்டு இருக்கிறோம், அநேகரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வேற்றுமைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் கலைந்து போட்டு கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ளாய் வைத்து கொண்டு கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கவும் நாம் இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னது என்பதை அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுக்காக இன்னைக்கு பூமியில இருக்கிற ஒவ்வொரு பாரப்படுகிற, கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் நேரத்தை செலவிடணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக நல்ல வார்த்தைகளை சொல்லணும். நம்முடைய அல்லேலூயா அன்பை, கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தணும். 1 யோவான் 4:8 சொல்கிறது, அவன் அன்பில்லாதவன் தேவனை அறியான். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. 1 யோவான் 4:9 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை இன்னைக்கு மற்றவர்களுக்காக ஏதாவது ஒன்று கொடுக்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் முன் வருகிறோமா? எனக்கே இல்ல பாஸ்டர், எனக்கே சூழ்நிலை பாஸ்டர், உன் இடத்துல 2 இருந்தா உன்னை கூட ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. 2 இருந்தா உன்னை கூடன்னு சொல்றாரு. பெரிய பெரிய ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து காணிக்கை பெட்டியில காணிக்கை போட்டாங்க. ஆண்டவர் காணிக்கை பெட்டி பக்கத்துலயே நின்று பார்த்தாரு. யார் சொந்த ஆண்டவர் காணிக்கை தசமபாகத்துல கேட்கலன்னு? நீ நிறைய உபதேசங்களா மாறி போச்சு. புதிய ஏற்பாட்டுல தசமபாகமே பேசல. யார் சொந்த தசமபாகம் பேசலன்னு? அல்லேலூயா. ஒற்றை தாளமேலும் சீரகத்திலே எல்லாத்திலையும் நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆனால் நியாயபிரமாணத்தில் சொல்லப்பட்ட இரக்கத்தை நீங்கள் விட்டுட்டீங்க. இதையும் செய், அதையும் விடாத.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? தசபாகம் கொடுக்கறதையும் செய்ய, ஆமென், அதையும் விடாத, இதையும் இந்த இரக்கத்தையும் கடைபிடி செய். அப்போ நியாயபிரமாணம் என்ன சொல்லுதுன்றத நீ புரிஞ்சுக்கல, இன்னும் புரிந்து நடன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இங்க இந்த ஏழை விதவை காணிக்க போட எல்லா ஐஸ்வர்யம் காணிக்க போடுறாங்க. ஏசப்பா காணிக்க பெட்டி பக்கத்துல நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு, என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு காரியம் ஒண்ணு ஒத்து பாக்குறாரு. ஆனா அந்த ஏழை விதவை போட்ட காணிக்க ஆண்டவர் பெருசா பேசுறாரு. ஏன்? அவங்க எல்லாம் தங்கள் பரிபூர்ணத்துல இருந்து கொடுத்தாங்க, மிச்சமானதுல இருந்து கொடுத்தாங்க. இவளோ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வச்சிருந்த தன்னுடைய வறுமைக்கு, தன்னுடைய பிழைப்புக்கு, தன்னுடைய அடுத்த வேலை போஜனத்துக்கு வச்சிருந்ததை எடுத்து மொத்தத்தையும் போட்டான். ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, அவளுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அதிகமாய் போட்டாள். அல்லேலூயா. ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அதுதான் இருந்தது, அவளுக்கு அதையே போட்டுட்டான். அப்போ இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது அன்பு தேவ பிள்ளைகளை தேவன் மேல எப்படிப்பட்ட அன்பு உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க எனக்கு நண்பனா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு சிநேகிதிகளா இருக்கிறீங்க. அப்போ உண்மையா இருக்கிறீங்களா? நட்புல உண்மை இருக்குதா? இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த கருத்து. ஆமென். தேவனிடத்துல உண்மையா இருக்கிறோமா? சக மனிதர்கள்ட்டே நம்ம உண்மையா இருக்க மாட்டேன்றோம், நம்ம கிட்ட பழகிறவங்க கிட்டயே உண்மையா இருக்க மாட்டேன்றோம். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றவங்களுக்குள்ளவே உண்மை இல்லாம இருக்கிறோம். கவனிக்க இருக்கா? முடிக்க போறோம். அல்லேலூயா. அதுலயே நம்ம கிட்ட உண்மை இல்லை, ஒளிவு மறைவு, கரை திரை அற்றவர்களாய் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுலயே 1000 கரைங்க 1000 திரைகளை வச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் கிழித்து எடுத்து விட்டு உண்மை உள்ளவர்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. அன்புல பூரணப்பட்டவர்களாய் மாறணும். கிறிஸ்து முந்தி நம்ம மேல அன்பு வைத்தாரா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே குமாரனான ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை விளங்க பண்ணினாராம். அப்ப நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற அன்பை அவருடைய குமாரனை கொடுத்து விளங்க பண்ணிட்டாரு. இன்னைக்கு தேவன் மேல நம்ம அன்பா இருக்கிறோம் என்பதை எதனால நாம் இன்றைக்கு விளங்க பண்ண போறோம்? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஆமென். லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ஆமென் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ இந்த நல்ல சமாரியன் அந்த வழியா அல்லேலூயா வந்தது ஆமென் நல்லதா கெட்டதா? பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வந்தது நல்லதா? அல்லேலூயா. அவர் வரலன்னா இன்றைக்கு நமக்கு மீட்பு இல்லை, அந்த மனதிற்கும் நமக்கு கிடைத்திருக்காது, நம்ம காயங்கள் கட்டப்பட்டு இருக்காது, அவருடைய சுய வாகனமாகிய சபையில நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டோம், அவருடைய சத்திரத்துல சபையில கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்க மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆட்சி தேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது, நமக்கு அவன் ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அவன் நான் உன்னை விட்டு விலகுதனை கைவிடுவதில்லை என்று சொல்லி நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த சமுதாயத்துல நாம் பார்க்கிற இந்த உலகத்துல அன்பை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவர்களா இருக்கணும். மாம்ச அன்பு ஒரு நாள் ஒன்னத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. மாம்ச அன்புல நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சீங்கன்னா அது தீமைக்கு நேரா கொண்டு போயிடும். வாலிப பிள்ளைங்களா லிசன், கவனிங்க. அல்லேலூயா. மாம்ச அன்பு அவன் தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச கிரிய தேவனுக்கு விரோதமான பகை. அதனால மாம்ச கிரியைகளெல்லாம் விட்டுட்டு, மாம்சத்தின்படி அன்பு கூறுதெல்லாம் விட்டுட்டு, சும்மா இந்த சரீரம் தூண்டி எழுப்புற இந்த ஒரு வைப்ரேட்ல போய் எங்கனா போய் தவறுல விழுந்து உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்காம உன்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக நீ வாழ்வனா ஏற்ற வேளையில உன் வாழ்க்கையை கர்த்தரே ஆசீர்வாதமா மாத்தி கொடுக்கும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க அப்படிதான் போயிட்டு இருக்குது. கேட்டது கிடைக்கலன்னா ஒரு வெக்ஸ், விரும்பினது நடக்கலன்னா ஒரு வெக்ஸ், பெத்தவங்களை பகைக்கிறது, அவங்கள குற்றப்படுத்துறது, இவங்களை குற்றப்படுத்துறது, தேவனை விட்டு தூரம் ஓடி போறது. அல்லேலூயா. இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அன்பு, இது மாம்சத்தின் அன்பு. இந்த அன்பை தேவன் அமேன் என்ன பண்ண சொல்றாருனாக்கா முழுவதுமாய் அமேன் அகற்றி போட சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்புல நாம் பூர்ணப்பட்டவர்களாக, நல்ல சமாரனுடைய அமேன் வழிகாட்டுதலை பின்பற்றுகிற நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ்வோம். கிறிஸ்துவின் வெளிச்சமாய் நாம் பிரகாசிப்போம். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. முழங்கால் படியிடலாம். அன்பு தகப்பனே, உம் பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட அப்பா இடைப்பட்டீர்.
நல்ல சமாரியனாக. ஆமா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ராஜா, நீர் சொன்னீர் தகப்பனே, என் நண்பன் யார், என் நண்பன் யார் என்று அவன் கேட்டதுக்கு, தகப்பனே, ஆசாரியன் அல்ல, ஆசாரியன் அல்ல, லேவியனும் அல்ல, லேவியனும் அல்ல, நீ பகைத்த, நீ குற்றப்படுத்தின அவங்களோட நான் கலக்க மாட்டேன் என்று சொல்லி ஏளனமா நினைச்ச அந்த சமாரியனே அப்பா நல்ல ஒரு நண்பனாக நீர் அடையாளம் காண்பித்தீர். ஆகவே இந்த சமுதாயத்துல, இந்த உலகத்துல நாங்களும் யாரையும் தகப்பனே குறைத்து மதிப்பிடாம, யாரையும் குற்றப்படுத்தாம, யாரையும் ஏளனமா பார்க்காம, உயர்வு தாழ்வை பார்க்காம தகப்பனே நாங்க கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்த தேவன் எங்களுக்கு இந்த நாளில உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றிப்பா. நீங்க அப்பா மகிமைப்பட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த பிள்ளைகளை உங்களுடைய அன்பின் பிரமாணத்துக்குள்ள கட்டி எழுப்புங்க. சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நிறுத்துங்க. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பில மேலான அன்பு இல்லைன்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. அந்த அன்பில நாங்கள் பூரணப்பட்டவர்களாய் வளரும்படி கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் இன்றும் என்றும் சதா காலங்கள் வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட தங்கி தாபரிப்பதாக. ஆமென்.